இதற்கு பிறகு இவங்க ஏதாவது தாக்குதல் நடத்தணும்னு முற்பட்டால் நீங்க எழுதி வச்சுக்கங்க, அடுத்தது பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் அவங்களோட நகரங்களை தாக்கும். சார், இப்ப ஏவப்பட்டிருக்க இந்த ஏவுகணைக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் என்ன வித்தியாசம்? அது எந்த மாதிரியான தாக்கங்களை பாகிஸ்தானியர்கள் மீது ஏற்படுத்த போகிறது சொல்ல முடியுங்களா சார்? யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்பைஸ் மற்றும் ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து காமிகாசி மியூனிஷன்ஸ் சொல்லுவோம். இதோட வீடியோஸ் எல்லாம் இன்னும் வெகு விரைவில் வரும். இது எப்படி தாக்கி எப்படி அழிச்சிருக்குன்றது. இது குறிப்பிட்ட ஒரு டார்கெட், ஒரு நகரத்துக்குள்ள ஒரு பின்கோடு, அந்த பின்கோடுக்குள்ள ஒரு தெரு, அந்த தெருவுக்குள்ள நான் ஒரு 3 வீட்டை தூக்கணும் அப்படின்ற போது இந்த ரக ஏவுகணைகள் மீட்டியார் மற்றும் ஸ்கால்ப் மற்றும் நம்மளுடைய ஹேமர் ரக மிசைல்ஸை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இது ரஃபேலை உபயோகப்படுத்தி யூஸ் பண்ணப்பட்ட மிசைல். ரஃபேல் கூடவே பிரான்ஸோட நம்ம சேர்த்து வாங்கினது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரஃபேல் பத்தி கண்ணாபெண்ணான்னு அந்த பொய் செய்திகளை பரப்பி விடும்போது ரஃபேல நம்ம அதிகமா விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றது. அதுல அதிகமா விலை கொடுத்து வாங்கினதுக்கு காரணம் இதுக்கு கூட வரக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணைகள். இது வானிலிருந்து ரஃபேல் விமானங்கள் மூலியமாக நாம் தரையில் இருக்கக்கூடிய டார்கெட், சர்ஃபேஸ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். பிரம்மாஸ் அப்படின்றது கடற்படை மூலியமாவும் சரி, விமானப்படை மூலியமாவும் சரி, தரைப்படை மூலியமாவும், நம்மளுடைய ராணுவ மூலியமாவும் எங்கிருந்து வேணாலும் ஏவ முடியும்.